எல்லாம் தூர போட்டுட்டு நல்ல பேனா கையில் கொடுத்தாச்சு. இம்மா சத்தம்லாம் என்ன பண்ணிடணும் சொல்லுங்க, கூடிடணும். இப்போ சத்தங்கள்லாம் வந்துட்டுன்னு சொன்னால் லெட்ரு ரைட்டிங் க்ளீனாக நடக்கும். ஆமேன். டூ அட்ரஸ்லாம் பயப்பட வேண்டாம், ஆண்டவர் தானே கொண்டு வந்து தராரு. ஃப்ரம் அட்ரஸே எழுத வேண்டாம், எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிடுவார். அபிஷேகம் நம்ம வழி நடத்தும். நம்ம அபிஷேகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். பாட்டு படிக்க ஸ்பீடில் ஒரு குறிப்புக்காக ஜெபம் பண்ணியாச்சு. எதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம்னா, எங்களுக்கு என்ன அபிஷேகம் வேணும்? ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம், விசேஷித்த அபிஷேகம் வேணும். அது இருந்ததுன்னா வீட்டில் இருக்க பிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் உயர்த்திடுவாருன்னு போட்டிருக்கு. ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. அது அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒதுங்கிட்டு சீக்கிரம் ஒதுங்க வச்சிடணும், கடான்னு ஒதுங்க வச்சிடணும். இப்போ ஜெபம் பண்ணது அளவுக்கு எல்லாத்தையும் க்ளீனாக சீக்கிரம் 1 2 3ன்னு முடிச்சிடணும். ஆமேன். அபிஷேகம் இருந்ததுன்னா தானியேலை உயர்த்துறதுக்கு ராஜா பிளான் பண்ணாராம். நல்ல ராஜா, அபிஷேகம் உள்ளே இருக்கனால ராஜாவுக்கு தானியேலுக்கு ஒரு உயர்வு கிடச்சிது. முதல் ஜெபருக்கு போய் ஜெபம் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டும் அபிஷேகம். நினைப்பூட்டணும். எதை நினைப்பூட்டணும்னா, அன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணோம், வசனத்தை நமக்கு நினைப்பூட்டணும். வசனம் என்ன கடைசியாக என்ன வாசித்துட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ கடைசியாக வாசித்துட்டு இருக்க பகுதி ஆதியாகமம், தானியேலு, வேற யோனா, வேற சாமுவேல், என்ன வாசிக்கன்னே தெரியலையே. நினைப்பூட்டும் அபிஷேகம் வந்துன்னு வச்சுக்கோங்க, க்ளீனாக தூக்கிடலாம். ஏசாயா, சங்கீதம், உபாகமம், நினைப்பூட்டும் அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிங்க யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். நினைப்பூட்டும் அபிஷேகம். அபிஷேகம் ஒன்று தான். அன்றைக்கி ஒரு விளக்கம் அப்பா சொன்னாங்க, அதை ஒருத்தர் வீடியோவில் கேட்டுட்டு சொன்னாப்புல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னென்னா, எனக்கு நீங்கள் யாருன்னு ஒரு விளக்கம் சொன்னாங்க. அபிஷேக ஜெபத்துக்கு எல்லாம் வந்தீங்களா? அபிஷேக ஜெபத்தில் சொன்னாங்க, ஒரு விளக்கம் சொன்னாங்க. யாரும் தெரியலனா எதில் போய் பாருங்கள், யூடியூப்பில் போய் பாருங்கள், அதில் அந்த விளக்கம் இருக்குது. அபிஷேக ஜெபத்துக்கு முன்னாடி அபிஷேகம் ஒன்று தான், அது பல விதங்களில் வழி நடத்தும். அவ்வளோதான், பல விதங்கள் வழி நடத்தும். ரெண்டாவது, நினைப்பூட்டும் அபிஷேகம். 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளவனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு. ஆண்டவர் நினைப்பூட்டும் அபிஷேகம். பைபிள் என்ன வாசித்துக்கிட்டு இருக்கோம், எந்த அதிகாரத்தை வாசித்துக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் ஆண்டவர் நினைப்பூட்டணும். ஒரு ஜெபம் பண்ணிடுறோமா, சில நேரம் ஜெபம் பண்ணதுக்கே நினைப்பூட்டம் இருக்கு. ஆமேன். நினைப்பூட்டும் அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரேன்னு எல்லாம் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணணும். ஆமேன்.